guys, வணக்கம் and welcome back to Human Refreshment Center. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்டோர் பிளான்ஸ் பற்றி. இன்டோர் பிளான்ஸில் அப்படி என்ன பெருமை இருக்குது, அதெல்லாம் வெறும் டெக்கரேஷனுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. இந்த இன்டோர் பிளான்ஸ்னால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள ஒரு நல்ல மூடில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த இன்டோர் பிளான்ஸ் ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய டேவை ஒரு ப்ரொடக்டிவான டேவாக கொண்டு போகிறதுக்கு இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை அதிகரித்து கொடுக்கும். இந்த காலத்தில் நம்ம எல்லாருமே சஃபர் பண்ணுற ஒரு கொடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து இந்த மாதிரியான இன்டோர் பிளான்ஸ் நம்மளை வெளியே கொண்டு வரும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த இன்டோர் பிளான்ஸ்குள்ள மெயின் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்றை அது ப்யூரிஃபை பண்ணி சுத்தமாக்கி அதில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி நம்மளுடைய ஆக்சிஜன் இன்டேக்கை இது அதிகரித்து கொடுக்கும். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றை சுத்தமாக்கக்கூடிய இன்டோர் பிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். பேசிக்காகவே இன்டோர் பிளான்ஸில் குட்டி செடிகள்லேருந்து பெரிய செடிகள் வரைக்கும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் செடியை சூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 இம்பார்ட்டண்ட்டான பிளான்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத அழுக்கை எல்லாத்தையுமே நீக்கி நம்ம சுவாசிக்கிற காற்றை நமக்கு சுத்தமாக்கி கொடுக்குது. உங்கள் வீட்டினுடைய அளவு பொறுத்து நீங்கள் எத்தனை செடி வைக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு செடி அப்படிங்கிற அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் வீடு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் வீடு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 8 10 செடி வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய செடிகளில் நம்ம பார்க்க போகிற முதல் செடி இது தான். இதோடைய பெயர் ZZ பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக இதை கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா மட்டும் போதுமான அளவு. இது நல்லாவே வளர்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ சூரிய வெளிச்சம் படாத இடத்துல நம்ம வைக்கணும். இந்த செடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல இருக்கக்கூடிய பெட்ரோலியமோட பை ப்ராடக்ட்ஸ், அதாவது டொலுவின், ஜைலின் போன்ற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த செடி உறிஞ்சு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல இந்த பை ப்ராடக்ட்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த செடி தான். இந்த செடியோட பேர் ரப்பர் பிளான்ட். இந்த செடி வளர்ப்புக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கக்கூடிய மண் எப்போதுமே மாய்ஸ்டாக இருக்கணும். அதாவது அந்த மண்ணில் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். அதே சமயம் ரொம்பவும் தண்ணி இருந்துடக்கூடாது. அந்த மண்ணை நீங்கள் கையில் தொட்டு பாருங்கள், அந்த மண் உங்கள் கையில் ஒட்டிட்டு வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த செடி சீக்கிரமாக வளரக்கூடிய செடிகளில் ஒன்று. இந்த செடியுமே நீங்கள் சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வைக்கக்கூடாது. இந்த செடினால் வர பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காற்றுல இருக்கக்கூடிய ஃபார்மால்டிஹைட் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில், பெயிண்ட்டு, டிட்டர்ஜெண்ட் இல்லை க்ரீஸு, நம்ம ஃபர்னிச்சர்லேருந்து கூட சில விதமான டாக்ஸின்ஸ் வெளியாகுது. அந்த மாதிரி டாக்ஸின்ஸில் ஒன்று தான் ஃபார்மால்டிஹைட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மால்டிஹைடை நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுலேருந்து இது உறிஞ்சு நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை சுத்தமாக்கி நமக்கு கொடுக்குது. மூன்றாவது நம்ம பார்க்க போகிற செடி இது தான். இதுக்கு பேர் ஃபிடில் லீஃப் ஃபிக்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காற்றுல இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதத்தை இது கம்மி பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் நம்ம காற்றுல ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறப்போ இது தேவையில்லாத ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸை, அதாவது சுவாசிப்பு பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்மேஷனை தடுக்கிறதுக்கு காற்றுல இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டியை நம்ம கம்மி பண்ணணும். இந்த மாதிரி ஹியூமிடிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு இந்த செடி உதவுது. இந்த செடியை இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்காதீங்க. இந்த செடிக்கு கண்டிப்பாக சுற்றி லைட் இருக்கிற இடமா பார்த்து வைங்க. நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் கூட வைக்கலாம், ஆனால் நாள் பூராவுமே அது சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரியான இடத்துல வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சூரிய வெளிச்சம் அப்பப்போ வந்துட்டு போகிற நம்ம ஜன்னல் ஓரத்துலேயோ இல்லை நம்மளுடைய டோர் பக்கத்துலேயோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 4வது நம்ம பார்க்க போகிற செடி இது தான். இதோடைய பேர் அரிக்கா பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெவ்வேறு சைஸஸில் நமக்கு கிடைக்கும். சின்ன செடியுமே இருக்குது, பெரிய செடிகளுமே இருக்குது. ஸோ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரைட்டான இடத்துல தான் இதை வைக்கணும். சன்லைட் படுற இடத்துல வைக்காதீங்க. அந்த ஏரியா பிரைட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த செடிக்குமே அதோடைய மண் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கணும். அதாவது நான் முன்னாடி நம்ம ரப்பர் பிளான்ட்டில் சொன்ன மாதிரி மண் நீங்கள் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டிக்கிட்டு வரணும். அந்த அளவுக்கு ஈரப்பதம் அந்த மண்ணில் இருக்கணும். இந்த செடிக்கு நீங்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுனா மட்டும் போதுமான அளவு.
இந்த செடி நம்ம காற்றுல இருக்கக்கூடிய ஃபார்மால்டிஹைட், அதாவது நான் ஃபர்னிச்சர், பெயிண்ட், கிரீஸ்லேருந்து தான் வெளியே வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்மால்டிஹைட், அது மட்டும் இல்லாமல் பென்சீன் அப்படிங்கிற கெமிக்கலையுமே இந்த செடி உறிஞ்சு நமக்கு சுத்தமான காற்றை கொடுக்குது. 5வது நம்ம பார்க்க போகிற செடி இதுதான். இதுக்கு பேர் மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த செடியுமே நம்ம காற்றுல இருக்கக்கூடிய ஃபார்மால்டிஹைட் அப்படிங்கிற கெமிக்கல் காம்பனண்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. இந்த செடியை நீங்கள் டைரெக்டான சன்லைட்டில், அதாவது சூரிய வெளிச்சத்தில் வைக்கக்கூடாது. நல்ல வெளிச்சமான ஒரு இடத்துல வைங்க. சூரிய வெளிச்சம் டைரெக்டாக அந்த செடி மேலே படக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து வைங்க. இந்த செடியை நீங்கள் மணி பிளான்ட் எப்படி ஒரு கம்பு வச்சு அதை சுற்றி நம்ம வளர்க்க ட்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த செடியை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். நல்லாவே இந்த செடி அதே மாதிரி வளரும். இந்த செடி வித்தியாசமான வெரைட்டிகளில் கிடைக்கும் நமக்கு. நான் சொன்ன இந்த 5 செடிகளை தவிர ஸ்னேக் பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட், மணி பிளான்ட் இது போன்ற செடிகளுமே நீங்கள் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். பேசிக்காகவே இந்த செடிகளை வளர்க்குறதுனால உங்கள் வீட்டில் உள்ள காற்று சுத்தமாகி நீங்கள் சுவாசிக்கிறதுல பிரச்சனை இல்லாமல் உங்களை பாதுகாக்கும். இந்த மாதிரி செடிகளில் இலைகள் மஞ்சளாவோ இல்லை ப்ரௌன் கலர்லேயோ மாறுறதை நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் ஊற்றுற தண்ணியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது தண்ணி சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த செடியில் இருக்குது அப்படிங்கிறது தான் அது குறிக்கும். ஸோ தண்ணியை நீங்கள் கரெக்டாக அதுக்கு செலுத்துறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்மளுடைய இன்டோர் பிளான்ஸ். பேசிக்காக நம்ம காற்றை சுத்திகரிக்கக்கூடிய இன்டோர் பிளான்ஸ். நான் சொன்ன இந்த செடிகள்லேருந்து ஏதாவது ஒரு செடியை வாங்கி உங்கள் ரூம்லேருந்து ஆரம்பித்து உங்கள் வீட்டை அழகுபடுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செடிகளை நீங்கள் சுற்றி வச்சுருக்கிறப்போ அது நீங்கள் சுவாசிக்கிற காற்றை சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசையுமே காம் டவுன் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அது உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், நம்ம சேனலில் 100 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 100 daysமே உங்கள் ஸ்கின் அண்ட் பாடிக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய நேச்சுரலான ஹோம் ரெமடிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.